ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம உன்னில் என்னை தொலைத்தேன் எபிசோட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஜிமேன், அப்போ நம்ம ட்ரிபிளிக்கு போகணுமா? ஆமாம், ட்ரிபிளி ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்க்கு போயிட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு வெல்கம் பார்ட்டி வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதை போய் சொல்லிட்டு வரணும்ல. சரி, ட்ரிபிளி ஃபஸ்ட் இயர் கிளாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டியா? கேட்டேன் மச்சான், போகலாமா? சரி அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஹஞ்சுனா ஜிமினும் தான் ட்ரிபிள் கிளாஸ்க்கு போயிட்டுருக்காங்க. இப்போ இங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். இது லீக்கு புதுசாக இருக்கு, ஏன்னா ஜேகே அப்படி இருக்கிற ஆளே இல்லை. இப்போ லீ தான். ஜேகே ஜேகே மச்சான், என்னடா இதுக்குடா கத்துற காதுக்கிட்ட? இல்லைடா, ஏதோ யோசிக்கிற. ஏன் உன்னோட மச்சான் லீ கிட்ட சொல்ல மாட்டியா? லீ கொஞ்சம் அமைதியாக இருடா, நானே யோசிச்சுட்ருக்கேன். ஏன்டா அந்த பையன் ஃபேஸில் ஸ்மைலே இல்லை, சாப்பிடக்கூட மாட்டான், அப்படியே ஃபேஸே ரொம்ப டல்லாக இருக்குது. இன்னும் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான்ல, ரொம்ப மிஸ் பண்ணுவான்ல. அவனை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாதா? அவன் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்பானா? அவனை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குடா. ஹேய் நிறுத்து, யாரை பற்றி மச்சான் சொல்லிகிட்ருக்க? அன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அவங்கள பற்றியா? ஆமாண்டா லீ, என்னன்னு தெரில மச்சான், எனக்கு அன்னைக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 2 மந்த்துக்கு அப்புறம் இப்போ அவனை பார்த்தேன்னா அதுவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. பாவம் தானே. யாராக இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க நம்ம முன்னாடியே இறந்துட்டாங்கன்னா தாங்கிக்கவே முடியாதுல்ல. ஆனால் இவன் அந்த பொண்ணு சாகும்போது தான் ப்ரொப்போஸே பண்ணியிருக்கான். ஒன்றே கூட அந்த பொண்ணு கூட இருந்திருக்க மாட்டான்ல. பாவண்டா, அவனுக்கும் லவுக்கும் செட் ஆகலை போல். ஏய் மச்சான் ஜேகே, அப்படிலாம் இல்லைடா. ஒரு வேளை அவனுக்கான ஒரு ட்ரூவான லவ் வெயிட் பண்ணதான் என்னவோ. அவனை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு பர்சன் வருவாங்கடா. நீ வேணா பாரு. அவன் அவ்வளோ பெயினில் இருக்கான்னு சொல்கிறல்ல, அந்த பெயின்லாம் இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒரு பர்சன் வருவாங்க. அப்படி சொல்கிறப்ப இப்போ அங்கே எஸ்கியூஸ் மீ சார். வா ஜிமின், என்ன விஷயம்? சார், ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டி பற்றி ஃபர்ஸ்ட் டேஸ் கிட்டே பேசணும் சார். பேசுங்க. இப்போ ஜிமின் தான். ஜூனியர்ஸ், நான் உங்களோட சீனியர் ஜிமின். அப்புறம் இவன் அஞ்சுன். நாங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டாக 3rd இயர் படிக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் சீனியர். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு காலேஜ் லீவ்டா. ஆனால் உங்களுக்கு வெல்கம் பார்ட்டி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அவுட்டிங் மாதிரி போகிற மாதிரி இருக்கும், அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. எப்படியா இருந்தாலும் உங்களோட பேரண்ட்ஸ் நம்பர் இங்கே கொடுத்துருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே மெசேஜ் போயிடும். ஸோ இது அமௌண்ட் எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டிய வேலை இல்லை, ஏன்னா காலேஜ்லேருந்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் எதை நினச்சும் ஃபீல் பண்ண வேணாம். கேர்ள்ஸ் நீங்கள் எல்லோரும் ஒரு பஸ்ஸில் போயிடுவீங்க, ஏன்னா அவங்களுக்கு கேர்ள்ஸில் இருக்க சீனியர்ஸ் அவங்கள கைட் பண்ணுவாங்க. அப்புறம் பாய்ஸ் அவங்கள நாங்கள் கைட் பண்ணுவோம். ஏதாவது உங்களுக்கு காலேஜை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது கொஸ்டின் கேட்கணும், கேம்ஸை பற்றி கேட்கணும், இல்லை நார்மலாக காலேஜ் டேஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஸ்டின்லாம் யோசிச்சு வைங்க. அங்கே ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு எங்ககிட்ட கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஜூனியர்ஸ். ஓகே, தேங்க்யூ அப்படி சொல்லிவிட்டு திரும்பிட்டு சார் நான் போயிட்டு வரேன் சார். ஓகே ஜிமின். ஜிமின் சார் இங்கே வாப்பா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் போகிறான். போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே இப்போ அந்த சார் தான் ஜிமின் கிட்ட போய் ஜிமினோட காது கிட்ட ஏதோ சொல்லிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின் அப்படியே தள்ளி சாரோட ஃபேஸை பார்க்குறான். லைட்டாக அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. இப்போ அஞ்சுன் தான், சார் என்ன சொன்னீங்க அவன்கிட்ட, ஏதாவது கேட்டிங்களா சார் அப்படின்னோடனே இப்போ சார் தான் அப்படியே அமைதியாக இல்லைப்பா, இவன் தான் அட்மிஷன் போட்டான் இந்த கிளாஸில் ட்ரிபிளியில். ஒரு பொண்ணுக்கு நேம் ஒயன், அவள் வரலை, ஸோ அதான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னோடனே ஜிமின் அங்கேருந்து அப்படியே டியர்ஸோடு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ஜேகேக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு. இப்போ அஞ்சுன் தான், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் அவன் முன்னாடியே இறந்துட்டா சார். என்ன சொல்கிற? ஆமாம் சார், லவ் பண்ண பொண்ணு சார், அவன் முன்னாடியே இறந்துட்டா சார். ஏன் சார் அதை அவன்கிட்ட கேட்டீங்க? என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல சார், நானும் தான் சார் அட்மிஷன் போடுறப்ப வந்திருந்தேன்.
போங்க சார் அப்படி சொல்லிட்டு அஞ்சன் தான் ஜிமின் ஜிமின் நில்றா அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இப்போ எங்கள் ஜேகே இதை பார்த்துட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஜேகே தான் சார் என்னப்பா சார் ரெஸ்ட் ரூம் போகணும் சார். சரி போயிட்டு வா அப்படின்றாங்க. இப்போ ஜேகே போகிறத பார்த்து இப்போ லீ தான் சார் எனக்கும் ரெஸ்ட் ரூம் வருது. சரி போய் தொலைப்போ அப்படி சொல்கிறாங்க. லியோ தான் ஜேகே பின்னாடியே போகிறான். இப்போ ஜேகே தான் மெதுவாக போய் தேடி தேடி பார்க்குறான். இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு பேக் சைடு தான் ஏதோ சவுண்ட் கேட்குது. போய் பார்த்தா ஜிமின் அப்படி அழுகிறான். அஞ்சனோட செஸ்ட் மேலே ஹெட்டை வச்சுட்டு அப்படி அழுகிறான். பார்த்தியா எல்லோரும் என்கிட்ட தான் கேட்குறாங்க, ஒயனை பற்றி தான் கேட்குறாங்க. என்னால் முடியலடா. எல்லா இடத்துலையும் அவளை பற்றி மெமரிஸ் எனக்கு வந்துட்டே இருக்கு. சார் என்கிட்ட கேட்டார், என்ன தெரியுமா கேட்டார், ஜிமின் நீ அட்மிஷன் போட்டல ஒயான்ட்டு, அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டேவே வரலையே, வேறு ஏதாவது காலேஜ் மாறிட்டாங்களா, அட்டனன்ஸ்லேருந்து நேம் எடுத்துறவா அப்படின்னு கேட்டார். நான் என்ன ஆன்சர் சொல்கிறது? நேமை எடுங்கன்னு சொல்லவா, இல்லை அந்த நேம் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனே இல்லைன்னு சொல்லட்டுமா? சொல்ல அஞ்சு. நானும் எவ்வளவோ எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன், முடியலை. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே இருக்குது. ஃபர்ஸ்ட் டேன்னொன்னே எனக்கு தோணுச்சு, இன்றைக்கி தானே அவ்வளோ வந்திருப்பாள், இன்றைக்கி அவள் இருந்திருந்தா இங்கே வந்திருப்பாளன்னு தோணுச்சு. முடியலடா, என்னால் அவளை மறக்க முடியாது. அவ ஒரு வேர்ட் சொன்னா தெரியுமா, எனக்கு இது போதும், நீ என்னை பார்த்து ஐ லவ் யூ ஒயன்னு சொன்னல, அது போதும் சீனியர் அப்படின்னா. இது வரைக்கும் அவன் என் பேரை கூட சொன்னதில்லடா. நான் சும்மா தான் அப்படி சொன்னேன், என்னை சீனியர்னு தான் கூப்பிடணும்னு. அதுலேருந்து அவள் சாகுற வரைக்கும் என்னை சீனியர் மட்டும்தான் சொன்னான் அர்ஜுன். எனக்கு 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 அப்படி ஒரு மாதிரி இருக்குடா, என்னால் முடியலடா அர்ஜுன். நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அஞ்சன் மேலேயே அப்படியே மயங்கிடுறான். இப்போ அஞ்சன் தான் ஜிமின் ஹிந்திரிடா, டே மச்சான் ஹிந்திரிடா, என்னடா ஆச்சு ஜிமின், என்ன பாரு ஜிமின், ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற, மார்னிங்கே உன்னை சாப்பிட சொன்னேன், சாப்பிட்டியா, நீ சாப்பிடவே மாட்டேடா, ஹிந்திரிடா ஜிமின் அப்படின்னு ஒன்று. இப்போ ஜேகே தான் ஃபர்ஸ்ட்டாக வரான். சீனியர் என்னாச்சு, மயங்கிட்டான், இவனை எப்படியாவது மெடிக்கல் ரூம் கூட்டிகிட்டு போகணும், தலை நான் தூக்குறேன் அப்படி சொல்லி அஞ்சன் தூக்க போகிறான். இப்போ இங்கே ஜேகே தான் இல்லை சீனியர் நான் தூக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவனை அப்படியே தூக்கிட்டு இப்போ மெடிக்கல் ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு அஞ்சன்கிட்ட கேட்டு தான் வந்துட்டுருக்கான். லியோ இவங்க கூட தான் வரான். இப்போ மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு சிவனை படுக்க வச்சிடுறாங்க. இப்போ அஞ்சன் தான் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நீங்கள் ஜூனியர்ஸா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம் சீனியர், ட்ரிபிள். அப்படியா, சரி ஓகே, உங்களுக்கு கிளாஸ் இருக்கும்ல, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன். இல்லை சீனியர் நான் பார்த்துக்கிறேன், இங்கே நர்ஸ் யாரும் இல்லை, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்லி ஜேகே அஞ்சனை அனுப்பி விடுறேன். இப்போ அஞ்சன் போயிடுறான். இப்போ ஜேகே தான் அப்படியே திரும்பி லீயை பார்க்குறான். லீ புரியுதுடா, இப்போ நான் வெளியே போகணுமா, வெளியே போ அப்படின்னு டைரெக்டாக சொல்கிறான் ஜேகே. இப்போ லீ தான் சரி நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவன் வெளியே போயிடுறான். இப்போ ஜேகே தான் சிவனோட ஹேண்டை லைட்டாக பிடிச்சிட்டு, நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற, அப்புறம் அன்னைக்கு எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு, அந்த பொண்ணு உங்ககிட்ட எவ்வளோ ஆசையாக லவ் சொன்னா தெரியுமா, எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த பொண்ணு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதை பார்க்குறப்ப. அப்புறம் நீயும் இங்கே வா நான் உனக்கு ஓகே சொல்கிறேன்னு சொன்னியா, அப்போ பார்த்துட்டே இருந்தேன் நான், நீ ஓகே சொல்லுவ, அப்புறம் நீங்கள் 2 பேர் சேர்ந்துருவீங்க, இது ஒரு ஹாப்பி லவ் ஸ்டோரியாக இருக்கும்னு நினச்சேன். நான் அங்கேயே பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் அந்த பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்னு நான் கூட நினச்சி பார்க்கல. அப்புறம் ஜிமின் எனக்கு ஏன்னு தெரியல, இந்த 2 மந்த்தாக உன்னோட மெமரிஸ் மட்டும்தான், நீ அழுதது மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. நீ எப்படி அழுத தெரியுமா, என்னால் அதை பார்க்க முடியல. ஒரு தடவையாவது உன்னை பார்த்துட மாட்டேனா, நீ நார்மலாக இருப்பியா இல்லை கொஞ்சம் மாறி இருப்பியா அப்படி இப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தானே தெரியுது
நீ இன்னும் மாறலை, நீ அப்படி தான் இருக்க, இன்னும் நீ அதே ஃபீலிங்ஸோடு தான் இருக்க, நீ அந்த பொண்ணை இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்க, இந்த 2 மந்த்தும் நீ இன்னும் அந்த அந்த ஆக்சிடெண்ட்டை மறக்காமல் இருக்கேன்னு இப்போ தான் புரியுது ஜிமின். நீ எனக்கு சீனியராக இருக்கலாம், என்னை விட 2 இயர்ஸ் பெரியவனாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஏன் தெரியல இதை உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. இது என்ன ஃபீலிங் தெரியல. ஆனால் நீ அழுகாமல், உன்னை அழவிடாமல், உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு தோணுது. உன் கையை இப்படி பிடிச்சிட்டு அப்படியே நீ அழும்போது உன் கண்ணீர் அப்படியே தொடச்சிட்டு உன்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு நான் இருக்கேன், நீ ஃபீல் பண்ணாத, அவள் போயிட்டா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் இருக்கேன் உனக்கு லைஃப் லாங் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் ஏன் எனக்கு அப்படி தோணுது, நான் எதுக்கு உன்கிட்ட அப்படி சொல்லணும்னு இன்னொரு பக்கம் ஒரு கொஸ்டின் வருது. எனக்கு தெரியலை இதெல்லாம் என்னன்னு. ஆனால் நான் வெயிட் பண்ணுறேன் இது என்ன ஃபீலிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஜிமின், எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உனக்கு உன் கூட லைஃப் லாங் நான் இருப்பேன், சரியா? நான் உன் கூட எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஜூனியராக இருப்பேனா, ஃப்ரெண்டாக இருப்பேனா, லைக் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் வெயிட் பண்ணுறேன். நான் உனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உன் கூட லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் கண்டிப்பாக உன்னை அப்படியே என்கிட்ட வச்சுப்பேன். யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன், யாரை நினச்சும் உன்னை ஃபீல் பண்ண விட மாட்டேன். ஏன் உன் கண்ணிலேருந்து இந்த கண்ணீர் இருக்குல்ல, இந்த கண்ணீர் வராமல் பார்த்துப்பேன். உன்னை எப்போவுமே நீ ஸ்மைல் பண்ணுற மாதிரி நான் பார்த்துப்பேன் ஜிமின். ஆனால் எனக்கு ஆன்சர் தெரியல, எனக்கு ஆன்சர் தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்படி சொல்லி இப்போ ஜேகே தான் ஜிமினை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அஞ்சன் தான் நர்ஸை கூட்டிகிட்டு வராங்க. அதே இடத்துல லியோ வரான். இப்போ நர்ஸ் தான் என்னாச்சு அப்படின்னோன்னா இப்போ ஜேகே தான் ஜிமினோட ஹேண்டை மெதுவாக அந்த பெட்டில் வச்சுட்டு எந்திரிச்சிட்டு சரி ஓகே சீனியர் நான் போகிறேன், அந்த நர்ஸை பார்த்துட்டு நர்ஸ் நான் போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த நர்ஸ் தான் வந்து பார்க்குறாங்க. அவன் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டான். ஸோ அதனால் ஜூஸ் ஏதாவது ட்ரிங்க் பண்ண கொடுங்க, அப்புறம் ஃபுட்டு ஏதாவது கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ அஞ்சன் தான் ஃபாஸ்ட்டாக போய் கேன்டீனில் ஜூஸ் வாங்கலான்னு போகிறான். இப்போ அங்கே ஜேகே முதலே போயிருப்பான் இல்லையா, ஜூஸும் ஃபுட்டு பார்சலும் வாங்கிட்டு வந்திருப்பான். வாங்கிட்டு வந்து அப்படியே அஞ்சன்கிட்ட கொடுத்துட்டு சீனியர் நான் ஃபுட்டும் ஜூஸும் வாங்கிட்டு வந்துட்டேன், இதை கொடுங்க அப்படி சொல்லிட்டு போகிறான். ஒரு நிமிஷம் உன் பேர் என்ன அப்படி சொல்லி அஞ்சன் கேட்குறான். இப்போ ஜேகே தான் திரும்பி பார்த்துட்டு சீனியர் என்னோட நேம் ஜங்குக் அப்படி சொல்கிறான். ஓகே ஜங்குக் தேங்க்யூ அப்படின்றான். இப்போ லீ தான் என்னோட நேம் வந்து லீனவ், ஓகே லீ தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு இப்போ அஞ்சன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜிமினை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை ஓப்பன் பண்ணுறான். இப்போ அஞ்சன் தான் இப்போ பாரு ஜிமின் எவ்வளோ வீக்காக இருக்க தெரியுமா, நர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா, இப்போ நீ கொஞ்சமாவது ஃபுட்டு சாப்பிட்டாதான் உனக்கு இன்ஜெக்ஷனோ இல்லை ட்ரிப்ஸோ போடுறப்ப உனக்கு கொஞ்சமாவது ஒரு எனர்ஜி இருக்கும்னாங்க. ஜிமின் ப்ளீஸ் எனக்காக இந்த ஜூஸ் குடி அப்படி சொல்லி ஜூஸை கொடுக்குறான். இப்போ ஜிமின் தான் ஜூஸ் அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் யாராச்சும் இங்கே வந்து என்கிட்ட பேசினாங்களா, இல்லையே நான் மட்டும்தான்டா இருக்கேன், யாரும் வரல. சரி ஓகே, அப்புறம் நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளு எல்லா ஃபர்ஸ்ட் இயர்ஸ்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களான்னு, சரியா? நான் வீட்டுக்கு போகிறேன், ஃபுட்டு சாப்பிட்டு போ, இல்லை வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் அப்படி சொல்லி இப்போ ஜிமின் வீட்டுக்கு கிளம்புறான். இப்போ ஜிமின் அங்கே போகிறத ஜேகே அவனோட விண்டோ வழியாக அங்கேருந்து பார்க்குறான். ஏன்னா கிரவுண்ட் சைடு தான் ஜிமின் நடந்து போயிட்டுருப்பான். ஸோ ஜேகே பார்த்துட்டு லீ கிட்ட சொல்கிறான். இப்போ லீயை பார்த்து லீ என்னடா எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கு அந்த சீனியர் ஜிமினை பிடிச்சிருக்கு. ஜிமினா யார், அவங்களா? அவங்க தான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல, ஆனால் எந்த ரீசனுக்காக அவனை பிடிக்குது, வேறு ஏதாவது ரீசனான்றது தெரியலை எனக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்னு தெரியலடா, ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனை அழ வைக்காமல் பார்த்துக்கணுன்னு தோணுது, அவன் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்,
அவன் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுதுடா. நான் என்ன பண்ணட்டும்? ஏய் மச்சான், லவ் பண்ணுறியா? லவ்வா? என்னடா இப்படி சொல்கிற? ஏய் எனக்கு இன்னும் அப்படி தான் தோணுது. நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. எப்படி? அது சொல்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் அந்த சீனியர் வரட்டும். இப்போ அந்த சீனியர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தெரியல. அது பேர் கிரவுண்ட் சைட் போகிறாங்க. ஓ, ஒரு வேளை வீட்டுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள எப்போ பார்க்குறோமோ அப்போ சொல்கிறேன். அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்போ தெரியும் நீ அவரை லவ் பண்ணுறியா இல்லையான்னு. சரி ஓகே லீ அப்படி சொல்லிட்டு ஜேகே திரும்பி யோசிக்கிறான். இப்போ இங்கே ஜிமின் தான் அவனோட வீட்டுக்கு போகிறான். இப்போ அவங்க அம்மா தான், ஜிமின் வந்துட்டியா? நான் வந்துட்டேன். வா ஜிமின் வந்து உட்காரு. என்ன இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன்? இல்லைம்மா, வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு அதான். ஏய் ஜிமின், என்ன உன் வாய்ஸ் ஒரு மாதிரி? இல்லைம்மா, அது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குமா. வயனை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதை என்னை விட்டு போய் 2 மாதம் ஆயிடுச்சு இல்லைம்மா. ஆனால் அவனவோ என் கூடவே இருக்கிற மாதிரி தோணுதுமா. எனக்கு ஒரு மாதிரி வலிக்குதுமா, ஒரு மாதிரி பெயினாக இருக்குமா. காலேஜில் இருக்க முடியலம்மா. எனக்கு ஃபர்ஸ்ட் டே வேறவா, ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு அவங்கள பார்க்கும்போது வயனும் இப்படி தானே வருவான்னு தோணுதுமா. எனக்கு ஏம்மா இப்படி இருக்கு? ஏம்மா அவன் என்னை விட்டு போனா? கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நானே அவகிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன் இல்லைம்மா. ஜிமின் என்னை பாருடா, அம்மாவை பாருடா. இப்படி தான் நீ ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அழுதுட்டு இருக்க ஜிமின். இங்கே பாரு, இங்கே வா, அம்மா பக்கத்தில் வா. வா ஜிமின், அம்மா வந்து அக் பண்ணிக்கோ. வா ஜிமின் அப்படி சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அவன் போட்டிருக்க பேக் அப்படியே கீழே போட்டு அப்படியே அவங்க அம்மா வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு, வலிக்குதுமா, என்னால் இந்த பெயினை தாங்க முடியல, ரொம்ப வலிக்குது, என்னால் முடியலம்மா, எனக்கு பையன் வேணுமா, ஆனால் அவன் இல்லைன்றதை என்னால் ஏற்றுக்க முடியலம்மா. நான் என்னம்மா பண்ணுறது? என்னால் முடியலம்மா, முடியல, வலிக்குது, ரொம்ப பெயினாக இருக்குமா, ஏதோ ஒரு மாதிரி இருக்குமா. எல்லோரும் முன்னாடியும் ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா. உள்ளுக்குள்ளே பெயினை வச்சுட்டு வெளியே எப்படிம்மா நான் சிரிப்பேன்? அம்மா அவன் என் மேலே கோபமாக இருப்பலம்மா. நான் அவகிட்ட லவ் பண்ணுன்னு சொல்லலம்மா. நான் லாஸ்ட்டாக தானே சொன்னேன். அவன் என்னை வெறுத்திருப்பாம்மா, அவன் என்னை வெறுத்திருப்பான். அம்மா ஏம்மா பேச மாட்டேன்? என்னை பாருமா. அம்மா என்னாச்சுமா அப்படி சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்டுருக்கான். அம்மா எந்திரிமா, என்னை பயமுறுத்தாதம்மா, எந்திரிமா அப்படி சொல்லி எழுப்பிட்டே இருக்கான். இப்போ ஜிமினோட அப்பா தான் வர்றாரு. என்னாச்சு ஜிமின்? அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா மயங்கிட்டாங்கப்பா. தண்ணி எடுத்துகிட்டு வாங்கப்பா, போங்கப்பா அப்படி சொன்னோன்னா அவங்க அப்பா தான் போய் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாவோட ஃபேஸில் தெளிக்கிறாங்க. ஏய் எந்திரிடி, என்னை பாரு, எந்திரி, இங்கே பாரு அப்படின்றாரு. இப்போ அவங்க அம்மா எந்திரிக்கிறாங்க. மெதுவாக எந்திரிச்சிட்டு, ஜிமின் நீ ஃபீல் பண்ணாத ஜிமின், அவள் ஒன்றும் நினைக்க மாட்டா. அம்மா எந்திரிச்சிட்டல, அதுவே போதும். நான் ஃபீல் பண்ணலம்மா, நான் நார்மல் ஆகிட்டேன். என்ன பாருங்க, நான் அழுகலை, நான் நார்மல் ஆகிட்டேன். இங்கே பாருமா, நான் ஸ்மைல் பண்ணுறேன், என்ன பாருமா, உன் பையன் மாறிடுவேம்மா. நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கவா? என்ன ஹெல்ப் கேட்க போகிற? அப்பா சொல்லு ஜிமின், நான் ஒரு 1 இயருக்கு மட்டும் காலேஜில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணவாப்பா? எதுக்கு அப்பா? அங்கே இருந்தாவது நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நார்மல் ஆகுவேன் இல்லைப்பா, அதுக்கு தான். நீங்கள் அம்மா கூட இருங்கப்பா, அப்படி தான் அடிக்கடி செக்கப் கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியும். சரி ஓகே ஜிமின். என்னங்க, ஏன் நீங்கள் இப்போ ஓகே சொல்கிறீங்க? என் பையனை ஹாஸ்டலுக்குள்ளே விட மாட்டேன். ஜிமின் வேணாம், நீ அம்மா கூட இரு. என்னை பாரு, உன் பையன் நார்மல் ஆகணும் தானே? ஆமாம், என் பையன் நார்மல் ஆகணும். அப்போது உன்னோட பையன் ஹாஸ்டலில் கொஞ்சம் ஒரு 6 மந்த் இருந்துட்டு வரேம்மா.
நான் நார்மல் ஆகிடுவேன். சரி ஓகே ஜிமின், ஆனால் ஒரு 3 டேஸாவது என் கூட இரு. ஓகேம்மா, ஒரு 2 டேஸ்க்கு நான் உன் கூட இருக்கேன். அடுத்து எனக்கு ஜூனியர்ஸ்க்கு ஒரு வெல்கம் பார்ட்டி வச்சுருக்கோம்மா. ஸோ அதுக்காக 2 டேஸ் நான் போயிடுவேன், சாட்டர்டே சண்டே. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிடுறேன். சரி ஓகே ஜிமின் அப்படி சொல்லி அவங்க அம்மா ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான், சாரிம்மா, நானும் ஃபீல் பண்ணிவிட்டு உங்களையும் ஃபீல் பண்ண வைக்கிறேன்ல. நான் எல்லாருக்கும் தொல்லையாக இருக்கேம்மா. நான் எல்லாரையும் ஹர்ட் பண்ணுறேன். நான் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேம்மா. ஏம்மா நான் அப்படி இருக்கேன்? ஆனால் எனக்கு தெரியல, நான் ஏன் அப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாதும்மா. அதனால் நான் ஹாஸ்டலில் இருக்கிறது தான் சரி. ஏன்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பேன் இல்லைம்மா. என்னை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருப்பீங்கல்லம்மா, அதுவே போதும்மா. நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன நார்மலாக பார்க்குறேம்மா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவன் மைண்டில் நினச்சிட்டு இப்போ ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, அம்மா சரி நான் ரூம் போகிறேன் அப்படி சொல்லி போயிடுறான். இப்போ எங்கள் ஜேகே தான். இப்போ ஜேகே கிளாஸில் ஓவர் ஆகிடுது. இப்போ ஜேகேவை வீட்டுக்கு வரான். இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வரான். வந்துட்டு அவங்க அம்மா பார்க்குறான். அம்மா ஜேகே வாடா. என்ன ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுமா. என்னடா போயிட்டு நல்லா ஜாலியாக வருவேன்னு பார்த்தா ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் சேடாக இருக்குது. என்னாச்சு? சீனியர்ஸ் ஏதாவது ரேக்கிங் பண்ணாங்களா? அம்மா என்னம்மா இப்படி என்னை பார்த்து இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க? அப்படி யாராவது பண்ணியிருந்தா அப்போவே அடித்து மூஞ்ச உடச்சிருப்பேன். அதானே பார்த்தேன். என் பையன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப தைரியமான ஆளாச்சே. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னடாச்சு? அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னைக்கு 2 மந்த்துக்கு முன்னாடி நியூஸில் ஒரு பொண்ணு இறந்ததை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன்ல, அந்த ஆக்சிடெண்ட்டை நானும் பார்த்தேன். லவ் பண்ணுற அந்த பையன் அப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணான்ட்டு. ஆமாம், ஏன் என்னாச்சு அவங்களுக்கு? அந்த பையன் ஏதாவது? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா. அந்த பையன் என்னோடய காலேஜில் சீனியராக இருக்காம்மா. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, நான் அவனை பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கலம்மா. ஆனால் அவன் அப்படியே எதையோ இழந்த மாதிரி இருக்காம்மா. அவனோட ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே இழந்திருக்காம்மா. அந்த பொண்ணை மட்டும் அவன் மிஸ் பண்ணலம்மா. அவனோட ஸ்மைல், அவனோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் அவன் மிஸ் பண்ணிட்டான் போலம்மா. அப்படியே அவனோட ஃபேஸே டல்லாக, சிரிப்பே வராமல் ஃபேஸில் ஸ்மைல் வர வைக்கிறாங்கம்மா. ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறான்னு தோணுதுமா. எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுகிறான், ஆனால் அவன் மனசில் எதையோ வச்சுட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குமா. எனக்கு அவனை அப்படி பார்க்க பிடிக்கலம்மா. எனக்கு அவன் ஹாப்பியாக இருக்கணும்னு தோணுது. இதை போய் நான் லீக்கிட்ட சொன்னால் நீ லவ் பண்ணுறியாடான்னு கேட்குறாம்மா. ஒருவேளை நான் அவனை லவ் பண்ணுறேனாம்மா? நான் 2 மந்த்தாக அவனை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த பையனோட ஞாபகமாகவே இருக்குன்னு. ஏன்னா அவன் அப்படி அழுதாம்மா. இன்னுமே அவன் அழுததெல்லாம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குமா. அவன் அப்படி கத்துனான், ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் தான் பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணை ஆம்புலன்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டான்ட்டாங்க. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கூட அவன் நம்பலாமா. எல்லோரும் ப்ராங்க் பண்ணுறோம், பொய் சொல்கிறோன்னு நினச்சிட்டு இருந்தான். அவனை இப்போ பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. ஒருவேளை நான் அவனை லவ் பண்ணுறேனாம்மா? நான் அப்படி லவ் பண்ணால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களாம்மா? எனக்கு அவன் ஹாப்பியாக இருக்கணும்னு தோணுதும்மா. அது நான் எப்படி அவனை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு தெரியல. சப்போஸ் நான் அவனை லவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களாம்மா? என்கிட்ட சண்டை போட மாட்டீங்களே அப்படி சொல்லி ஜேகே அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா தான் ஜேகே ஒர்க் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜேகே, நான் ஏன் கோவப்பட போகிறேன்? அப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க நீ ரொம்ப கோவப்படுவ, எல்லோரும் சீக்கிரம் நீ ஹர்ட் பண்ணுவேன்னு. ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும், என் பையன் காரணம் இல்லாமல் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான், காரணம் இல்லாமல் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் நான் உன்னோட அம்மாடா, நீ எப்படி யோசிக்கிறியோ அப்படி நானும் யோசிப்பேன்ல. நீ கரெக்டாக தான் யோசிச்சிருக்க. எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா இந்த 2 மந்தில் நீ அவன் எங்கே இருப்பான்றதை கூட தேடிட்டு இருந்த. ஆன்லைனில், சோசியல் மீடியாவில் எதுலையாவது அவன் ஆக்டிவாக இருப்பானான்னு
பார்த்துட்டே இருந்தேன். நான் அதை பார்த்தேன், அவனோட நேமை கண்டுபிடிச்சேன். ஏன்னா அந்த நியூஸ் பேப்பரில் நேம் இருந்துச்சு. அந்த நியூஸ் பேப்பர் கூட இன்னும் உன்னோட ரூமில் பத்திரமா உன்னோட ட்ராவில் வச்சுருக்கேன் தெரியும். ஒவ்வொரு டே நான் க்ளீன் பண்ணும்போதும் அந்த நியூஸ் பேப்பரை பார்ப்பேன். அதில் அந்த பையனோட ஃபேஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எங்கேயோ வச்சுருக்கதுன்னு அதையும் பார்த்தேன். எனக்கு தெரியல, அப்பவும் யோசித்தேன் இவன் ஏன் இப்படி பண்ணுறான்ட்டு. இப்போ எனக்கும் புரியுது நீ லவ் பண்ணுறேன்னு. கண்டிப்பாக அது லவ் தான்டா. ஏன்னா நானும் உங்கள் அப்பாவை லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணேன். உன்னோட அம்மாவுக்கும் நல்லா தெரியும்டா லவ்வோட ஃபீலிங்ஸ் என்னென்னு. எனக்கு புரியுது நீ அவனை நினச்சி எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு பிடிச்சா எனக்கும் ஓகே தான். ஆனால் அந்த பையனுக்கும் உன்னை பிடிக்கணும்ல. அம்மா அவனுக்கு என்னை பிடிக்கும்மா. நான் அவனை சேஞ்ச் பண்ணுறேம்மா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட போயிட்டு நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேம்மா. இல்லை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவனை சேஞ்ச் பண்ணுவாம்மா. நீ என்ன பண்ணாலும் ஓகே தான். ஆனால் அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேம்மா. ஏன்னா நான் அவனை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறேம்மா. அவனை அழ வைக்க மாட்டேன். அவனை வழியில் விட மாட்டேம்மா. அவனுக்கு பெயின்லாம் கொடுக்க மாட்டேம்மா. அவன் என்னால் ஹர்ட் ஆக விட மாட்டேம்மா. நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. ஜேகே அவ்வளோ லவ் பண்ணுறியா அவனை? எனக்கு தெரியலம்மா இது லவ்வான்னு. ஆனால் எனக்கு அவன் கூட லைஃப் லாங் இருக்கணுமா. கொஞ்ச நேரம் கூட அவனை விட்டு பிரியக்கூடாதுன்னு தோணுதுமா. ஏன்னா அப்படி கொஞ்ச நேரம் நான் பிரிஞ்சிருந்தா கூட அவன் ஃபீல் பண்ணுவான், அந்த பொண்ணை நினச்சி அழுவான் மட்டும் எனக்கு தோணுதுமா. அவனை பார்க்குறதுக்கு முன்னாடியே அப்படி தோணுச்சு. ஆனால் அவனை பார்த்ததுக்கப்புறம் அவனை விடவே கூடாதுன்னு தோணுதுமா. எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கு அவன் வேணுமா, அது மட்டும்தான் தோணுது. இது லவ்வாக இருந்தால் கண்டிப்பாக நான் அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பேம்மா அப்படி சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். அவங்க அம்மா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சரி ஓகே ஜேகே, எனக்கு நீ என்ன பண்ணாலும் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு நீ அவனை லவ் பண்ணுற, அதுதான் உண்மை. நீ யார்கிட்டையும் கேட்காத, உனக்குள்ளே நீயே கேளு அவனை நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு. சரியா? இப்போ நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படி சொல்லி ஜேகேவோட அம்மா ஜேகேவை அனுப்பி விடுறாங்க. இப்போ ஜேகே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படுக்கிறான். படுத்துட்டு சிவனை பற்றி யோசிக்கிறான். அப்படியே அவனோட டைரி எடுக்கிறான். அந்த டைரிக்குள்ளே தான் சிவனோட பிக்கை மட்டும், அதாவது பையனை மடியில் வச்சிட்ருக்கான், அந்த பிளட்டோட மடியில் வச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு பிக் இருக்கும். அந்த பிக்கை அவன் கட் பண்ணி எடுத்திருப்பான். ஸோ அந்த பிக்கை பார்க்குறான். நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டல்ல, நீ ரொம்ப பெயினை அனுபவிச்சிட்டல்ல. ஏன்னா அந்த பெயின் எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியாது. நான் அதை பற்றி தினம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த பெயினில் ஒரு நாள் கூட நான் இருந்ததே இல்லை. ஆனால் நீ ஒவ்வொரு செகண்டும் அதே பெயினில் இருக்கல்ல ஜிமின். எனக்கு உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின், நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ எனக்கு சீனியராக இருக்கலாம், என்னோட 2 years பெரியவனாக இருக்கலாம். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு நீ வேணும். நான் உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும், உன்னை ஸ்மைல் பண்ண வைக்கணும். அந்த பொண்ணு இருந்தால் நீ எப்படி இருப்பியோ அந்த மாதிரி நான் உன் கூட இருந்து உன்னை ஹாப்பியாக வச்சுப்பேன். ப்ளீஸ் ஜிமின், எப்படியாவது என்னை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் உன்கிட்ட எப்போ லவ் சொல்வேன்னு தெரியாது. ஏன்னா என்னால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல நான் உன்னை லவ் பண்ணுறேன் நான். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா உடனேயே நான் உன்கிட்ட சொல்லிவிடுவேன், ஜிமின் ஐ லவ் யூ, உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடியே சொல்லுவேன். உன்னை அழ வைக்க மாட்டேன், அதுக்குன்னு உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். ஆனால் வெயிட் பண்ணுறேன், உன்னை லவ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு என்னை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜேகே நினச்சிட்ருக்கா. இப்போ எங்கள் ஜிமின் தான் ஒயனோட பிக் வச்சுட்டு, ஒயன் என்ன சொல்லணும்னு நினச்சடி, நான் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருந்து நான் உனக்கு லவ் யூன்னு சொல்லியிருந்தா நீ என்ன சொல்லியிருப்ப? தெரியல. நீ என்கிட்ட சொன்னாதானடி தெரியும் நீ என்ன நினச்சேன்னு. தெரியல. ஆனால் கோவமாக இருந்திருப்ப. இவன் நம்மளை ஏமாத்திட்டான்ல, நம்ம சாகும்போது இவன் லவ் யூ சொல்கிறானேன்னு நினச்சிருப்பல்ல அப்படி சொல்லி ஜிமின் அதை ஒயனை பற்றியே நினச்சிட்ருக்கான். இப்போ அங்கே ஒயன் தான்
சீனியர்? ஒயன்? 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 நீயா? நீயா? ஒயன், அப்போ இவ்வளோ டேஸ் நான் ட்ரீமில் இருந்தேனா? இப்போ நீ வந்தது தான் ட்ரூவா? அப்படி சொல்லி எந்திரிச்சு போகிறான். பட் அங்கே ஒயன் இல்லை. இப்போவும் இப்போவும் என்னோட பிரம்ம தானா? நீ இல்லையா? நீ வரலையா? நான் என்ன பண்ணுறது ஒயன்? ஒவ்வொரு டேஸும் நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன் ஒயன். எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும் ஒயன் அப்படி சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறான். ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டியர்ஸ். பாய் டியர்ஸ்.